வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹோரோஸ்கோப். நம்பர் 8. இந்த 8ஆம் நம்பரை பற்றி நிறைய பேர் என்ன கேட்டாங்க, இந்த 8 பிறந்தாலே துரதிருஷ்டமா, அது வாழ்க்கையில் கஷ்டம் தான் வருமா, 8ல் பேரே வைக்கக்கூடாதுன்றாங்க, 8ல் கம்பெனி பேர் வைக்கக்கூடாதுன்றாங்க, 8ஆம் நம்பரில் பிறந்தால் நிறைய பேர் இந்த ஃபேமிலிலாம் இழந்துருவேன்னு சொல்கிறாங்க, குடும்ப வாழ்க்கை சரியாக அமையாது, 8ஆம் நம்பர்னா நோய் வரும், 8னா ஒரு அன்லக்கி இப்படின்னு நிறைய பேர் சொல்லி என்கிட்ட 8 பற்றி தயவு செஞ்சு ஒரு வீடியோ வேணும். சரி, நான் இப்போ ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். எயிட் அப்படிங்கிறது இன் ஜென்ரல் பொதுவாக இந்த 8னா கூட்டு எண் ஒன்று வரும். இப்போ 17 1+7 ஆட் பண்ணால் 8, 26 2+6 ஆட் பண்ணால் 8. இந்த மூணுமே கிட்டத்தட்ட அந்த இன்ஃப்ளூன்ஸில் இருக்கும். பட் 8 டைரெக்டாக வருது, ஹை இன்ஃப்ளூன்ஸ் இருக்கும். டைரக்ட் 8ங்கிறது பயங்கரமான இன்ஃப்ளூன்ஸாக காமிக்கும். இந்த 8 and 17 and 26 இந்த 3 நம்பரில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் இருந்தாலும் இந்த நம்பரில் பிறந்திருந்தால் உங்களோட வாழ்க்கையில் வந்து இது ஒரு ஒரு அடிப்படையான உண்மையை ஒன்று சொல்கிறேன். ஏதோ ஒரு பெயின் லைஃப்பில் வந்து பெரிய லெவலில் இருக்கும். இது பெரிய லெவல் அப்படிங்கிறது என்ன, நான் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணேன். இந்த 8ஆம் நம்பரில் பிறந்தவங்களை மட்டுமே ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். அந்த ஃபேமிலியில் தான் கரெக்டாக யாராவது மோசமான நோயில் மரணம் அடைகிறாங்க, திடீர் விபத்தில் மரணம் அடைகிறாங்க. அந்த ஃபேமிலியில் தான் நிறைய பேருக்கு, பெரும்பான்மைன்னு வச்சுப்போம், அந்த பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது பெரிய ஹாப்பினஸை தர்றது இல்லை. அந்த பர்சனல் லைஃப்பில் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கால சூழ்நிலை, ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு கால சூழ்நிலை அவங்களுக்கு வந்து அந்த பார்ட்னரை ஒன்று இழக்கிறாங்க, இல்லை பிரிகிறாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து வேற ஒரு டைவர்ஷன் ஏற்பட ஆரம்பிக்குது. இது இந்த 8ஆம் நம்பரில் பிறக்கிறதுனால. 8னா 8 17 26. அதில் 8 வந்து டைரெக்டாக அதிகமான ஸ்கோர். இப்போ 8னா வந்து 100னா 17னா நீங்கள் வந்து ஒரு 75 வச்சுங்க, 26 அப்படின்னாலும் அது ஒரு 75 or 60 அந்த ரேஞ்சில் அப்படி பண்ணிங்க. இது ஒரு பிளானாக வச்சுங்க. இந்த 8ஆம் நம்பரில் பிறந்தவங்களோட வாழ்க்கை இன்னும் டீப்பாக ரிசர்ச் பண்ணும்போது வாழ்க்கையில், அதாவது இந்த துரோகம் ஏமாற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, மிகப்பெரிய வழியை வந்து லைஃப்பில் வந்து ஒரு இடத்துல பயங்கரமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் வாழ்க்கையில் துரோகமும் ஏமாற்றத்தை சந்திக்கிறது சகஜம், அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஆனால் 8 எப்படி இருக்குன்னா, அது ஆழமான வலி, தாங்கிக்க முடியாத ஒரு பெயினை வந்து அது கொடுக்குது. அதே மாதிரி இந்த 8 வந்து என்னென்னா, என்ன தான் அவங்க உழைச்சி, அவங்க வாழ்ந்து, அவங்க பணம் சம்பாரித்து, அவங்க ஓடோடி உழைச்சி என்ன செஞ்சாலுமே லாஸ்ட்டில் அவங்களால பலருக்கு பிரயோஜனமாக இருக்குமே தவிர அவங்களுக்கு யாரும் ஆபத்துக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க. ஸோ மற்றவங்களுக்கு தான் அது வந்து ரொம்ப பிரயோஜனமாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பிறருக்காக வாழக்கூடிய ஒரு லைஃப்னு எடுத்துக்கலாம். 8 நிறைய பேர் புலம்புவாங்க, நான் லைஃப் ஃபுல்லாக அர்ப்பணித்து தியாகம் பண்ணி போராடி எல்லாம் பண்ணேன், பட் யாரும் என்னை மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்புறதுலாம் உண்டு. இன்னும் அதை பற்றி நான் ஒரு டீப்பாக ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த 8ஆம் நம்பரை பற்றி இன்னும் எப்படி இருக்குது. நிறைய பேருக்கு மனசில் வந்து கவலையோட, இல்லைன்னா நமக்கு யாரும் இல்லை, நமக்கு உண்மையாக யாரும் இல்லை நமக்கு லைஃப்பில் யாரும் கிடைக்க மாட்டாங்க போல் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடையும் வாழ்கிறவங்க உண்டு. அப்புறம் இந்த 8 வந்து நேம்லேயும் சில பேர் வச்சுருப்பாங்க. நேம்னா இப்போ வந்து இப்போ ரமேஷ், சுரேஷ், ராகேஷ், இல்லை ஏதோ ஒரு பேர் இருக்குது, அந்த பேர் டோட்டல் பண்ணிங்கன்னா 8 வந்து வச்சுப்போம். இப்போ உதாரணம் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேனே, RAAM ராம், RAAM ராம், வெறும் அந்த ராம் அப்படின்ற பேர் எடுத்தால் 8 வந்துடும். இந்த மாதிரி டேரெக்டாக அந்த 8 மட்டும் இருக்கிற பேர் உடையவங்க வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு வகையில் தடுமாறுறதும், சம்டைம்ஸ் வந்து குழப்பிக்கிறதும், சம்டைம்ஸ் வாழ்க்கை வந்து நல்லா போன ரேஞ்சு திடீர்னு அகல பாதாளத்தை கொண்டு வரதும் உண்டு. இந்த 8ங்கிறதே வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. எப்படி இருக்குன்னா, மேலே ஏறி கீழே ஏறி மறுபடியும் மேலே ஏறதான் 8. இதில் 17 கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. 17th வந்து என்னென்னா, ஆரம்ப ஸ்டேஜ் வந்து பயங்கரமான கஷ்டத்தை கொடுக்கும். ஆரம்ப ஸ்டேஜ் வந்து பயங்கரமான கஷ்டத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் லைஃப் வந்து பெரிய லெவலில் ஹிட் கொடுத்துருக்கு 17ல். 26 வந்து அவங்களுக்கு எப்படின்னா அன்சர்டைன். சில சமயத்தில் கிராஃப் நல்லா மேலே இருக்குது, சில சமயத்தில் கிராஃப் சடனாக கீழே இருக்குது, மறுபடியும் இருக்குது. ஒரு மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி லைஃப் மாறி போகுது. இந்த டைரக்ட் 8 தான் வந்து இருக்கிறதுலையே மேக்ஸிவான ரீச்சும் ஒரு மேக்ஸிவான ஃபால் ரெண்டுமே வந்து நடக்கிறது இந்த டைரக்ட் 8. ஸோ 8 அப்படிங்கிறது பொதுவாக அந்த தேதியில் பிறந்தால் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முதல்ல அவங்கள வந்து பக்குவப்படுத்திக்கணும். உங்களை நீங்கள் வந்து பக்குவப்படுத்திக்கணும். அண்ட் இந்த 8 இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நேம் நம்பரில் இருந்தால் தயவு செஞ்சு அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நேம் நம்பர் வந்து டோட்டல் வந்து 8, டைரக்ட் 8 வருது, 17 வந்து 26 வருது, 35 வருது, இல்லை 44 வருது, எதுவாக இருந்தாலுமே நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ஏதாவது சரி பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன். இது இனிஷியலோட சேர்த்து ஹவு யூ ரைட் யுவர் நேம். எல்லாரும் கேட்க, இந்த நேம் எப்படி கால்குலேட் பண்ணு, கூப்பிட்றதா இல்லை எழுதுறது தான். எழுதுறது நீங்கள் எப்படி எழுதுறீங்க, இனிஷியல் போட்டு எழுதுறீங்களா, இனிஷியல் போடாமல் எழுதுறீங்க, எப்படி எழுதுறீங்க, அந்த எழுதுகிற நேம் என்ன டோட்டல் வருது அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன்.
ஸோ இன் ஜென்ரல் 8 born அப்படின்னு நான் நிறைய பேர் பர்சனல் எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க 8ல், நண்பர்களும் உண்டு, அந்த 8ஆம் நம்பரில் பிறந்த நண்பர்களும் உண்டு, எங்களோட நல்லா பழகிருக்காங்க. நான் ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு சோக கீதத்தை வாசிக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை செல்ஃபாகவே வந்து ஒரு விரக்தி, செல்ஃபாகவே வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு கவலை, இல்லை செல்ஃபாகவே சில காம்ப்ளெக்ஸு, சில பேருக்கு சில ஃபோபியா மாதிரி. ஸோ செல்ஃபாகவே தன்னைத்தானே வந்து வருத்தத்தோடு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுதான் அந்த 8 காமிக்குது. சம்டைம்ஸ் சில பேருக்கு அந்த 8ல் பிறந்து அந்த நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணும்போது, அந்த நம்பர் வந்து அவங்களுடைய நேம் நம்பர் சேஞ்ச் பண்ணும்போது சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன ரெமெடி, ஃபஸ்ட் ரெமெடியே வந்து 8 born அவங்க நேமை வந்து கரெக்டான நம்பர் கொண்டு வந்துட்டாங்கன்னா இதுலேருந்து தடங்கள் இதில் இருக்க நெகட்டிவ் ஓவர் கம் பண்ண முடியும். அண்ட் கொஞ்சம் அந்த லக் ஃபேக்டர் வந்து 8க்கு வந்து பொதுவாகவே பின்தங்குது. லக் ஃபேக்டர் வந்து பின்தங்குது. ஹார்ட் ஒர்க், டேலண்ட், ஒரு மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சீரியஸான ஒரு லைஃபோட தான் அவங்க வாழ்க்கை முன்னேறுது. இதுதான் நான் வந்து டோட்டலாக ஒரு அப்சர்வ் பண்ண விஷயமா நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ரெமடியே நேம் நம்பரை கரெக்ட் பண்ணுறது தான். அண்ட் 8 ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன், இந்த உலகத்தில் யாரையுமே நம்ப வேண்டாம். யாராலையும் உங்களுக்கு வந்து பெரிய பலன் கிடைச்சிடும், அது நடந்துடும், இது நடந்துடும் நீங்கள் நம்பினீங்கன்னா ஏமாற்றம் தான் அதிகம் கிடைக்கும். தெளிவாக உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிடுறேன். ஸோ அடுத்த ஒரு நம்பரோட உங்களை சந்திக்கிறேன். lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் ஏகப்பட்ட சர்வீஸை நம்ம தொடர்ந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல விஷயம் எல்லாரும் கேட்டாங்க, இந்த கையில் ஜாதகம்லாம் எழுதி கொடுப்பீங்களான்னு. இப்போ அதுக்கும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ சர்வீஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். கையில் எழுதும் ஜாதகம் ஒரு புக்கில் அழகாக உங்கள் ஹாரோஸ்கோப்பை கணிச்சு உங்கள் நட்சத்திரத்தை, உங்கள் ராசியை, உங்கள் நட்சத்திர பாதத்தை, உங்களுடைய லக்னத்தை திருக்கணித பஞ்சாங்க முறையில் நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நீங்கள் பிறந்த நேரம், நீங்கள் பிறந்த ஊர் எல்லாத்தையும் கணித்து திருக்கணித பஞ்சாங்க முறையில் கையில் எழுதும் ஜாதகம் ஒரு புக்கு மாதிரி அழகாக ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். அதுக்கு வந்து ஒரு டீமையும் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் யாருக்கும் அந்த மாதிரி சர்வீஸ் தேவைப்படுதோ அவங்களாம் அப்ளை பண்ணி எடுத்துங்க. அண்ட் ஆல் அதர் சர்வீஸ் lifehoroscope.in ஆட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், என்ன சர்வீஸ் தேவையோ யூஸ் பண்ணிங்க. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்போம். வணக்கம்.